ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிருந்தோம். 3 டேஸ் 2 நைட்ஸ் டூர் பேக்கேஜில். இந்த டூர் பேக்கேஜில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகும், என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகாதுங்கிறத பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஊட்டிக்கு டூர் போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த டூர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டூர் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் நாங்கள் புக் பண்ணி போயிட்டு வந்தோம். கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் அண்ட் ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இவங்களோட பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் அண்ட் மேட்டுப்பாளையம் பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு சேம் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. பட் அதுக்கும் ஊட்டி பிக்கப் அண்ட் ட்ராப்க்கும் பார்த்தோம்னா 4000 ருபீஸ்க்கு பக்கம் டிஃப்ரென்ஸ் வருது ஒரு 4 சீட்டர் கேப்க்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நாம் போகிற சீசன் அண்ட் எத்தனை பேர் போகிறோங்கிறத பொறுத்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஸோ பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட்ஸ் நம்மளோட கன்வீனியன்ஸை பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாம் பிக்கப் பாயிண்ட்டாக ஊட்டியை சூஸ் பண்ணியிருந்தோம்னா முதல் நாள் காலை சரியாக 9 மணிக்கெல்லாம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளை கேபில் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக நமக்கு எங்கே ரூம்ஸ் புக் பண்ணியிருக்காங்களோ அங்கே ட்ராப் பண்ணுறாங்க. நாம் அங்கே செக்இன் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம்னா ஷார்ப்பாக 9:30க்கெல்லாம் நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பேக்கேஜில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் கவர் ஆகாது. ஸோ வரும்போதே நாம் சாப்பிட்டுட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஃப்ரெஷ்அப் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரிப்பில் டே 1ல் பார்த்தோம்னா ஊட்டி லேக், ரோஸ் கார்டன், த்ரெட் கார்டன், கர்நாடகா கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், தொட்டபெட்டா பீக், டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஊட்டியில் நாம் பார்க்க வேண்டிய பிளேசஸ் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறாங்க. டே 1 சைட் சீயிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈவினிங் ஒரு 5:30 to 6 போல் நம்ம ஸ்டே பண்ண வேண்டிய இடத்துல கொண்டு வந்து திரும்ப நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க. செகண்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தோம்னா டே 2 சைட் சீயிங்க்கு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக 9:30க்கெல்லாம் கேப் வந்துடுது. டே 2 சைட் சீயிங்கில் பார்த்தோம்னா கோல்ஃப் கோர்ஸ், பைன் ஃபாரஸ்ட் அட் 6th மைல், ட்ரீ பார்க் அட் 7th மைல், ஷூட்டிங் ஸ்பாட் அட் 9th மைல், காமராஜ் சாகர் டேம், பைக்காரா டேம், பைக்காரா நியூ போட் ஹவுஸ் அண்ட் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. இதில் கோல்ஃப் கோர்ஸ், காமராஜ் சாகர் அண்ட் பைக்காரா டேம் அவுட் சைட் வியூ மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. டே 2 சைட் சீயிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் 5:30லேருந்து 6க்குள்ளே நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு திரும்ப நம்மளை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. டே 3 மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தோம்னா டே 3 சைட் சீயிங்க்கு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக 9:30க்கெல்லாம் கேப் வந்துடுது. டே 3 மார்னிங் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புனோம்னா குன்னூரில் கெட்டி வேலி வியூ பாயிண்ட், அவுட் சைட் வியூ ஆஃப் எம்ஆர்சி மியூசியம், அவுட் சைட் வியூ ஆஃப் ஜிம்கானா கோல்ஃப் கிரவுண்ட், சிம்ஸ் பார்க், ஷாப்பிங், டீ கார்டன், லேம்ஸ் ராக் அண்ட் டால்ஃபின்ஸ் நோஸ் வியூ பாயிண்ட் இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்மளோட டூரை முடிச்சுட்டு திரும்ப நாம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிக்கலாம். பஸ் அவைலபிலிட்டி பொறுத்து குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே கூட இறங்கிக்கலாம். இந்த ட்ரிப் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்பவுமே நல்லபடியாக அமைஞ்சது. அதனால தான் இந்த பேக்கேஜ் பற்றின டீட்டெயில்ஸை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளோட இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் டூர் பெஸ்டிலேருந்து நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப் ரொம்பவுமே ரிலாக்ஸிங்காகவும் டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருந்தது. ஸோ இந்த 3 டேஸ் 2 நைட்ஸ் ஊட்டி டூர் பேக்கேஜில் பார்த்தோம்னா 2 நைட்ஸ் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம், செகண்ட் அண்ட் தேர்ட் டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் 3 டேஸ் சைட் சீயிங்கான கேப் ஃபெசிலிட்டி இது எல்லாமே அவங்களே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லா பிளேசஸையும் நம்மளால் ரிலாக்ஸ்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. பட் ஃபர்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் 3 டேஸ்க்கான லஞ்ச் அண்ட் டின்னர் நாம் வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. லஞ்சுக்கு நாம் எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட விரும்புகிறோம்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நாம் சொல்கிற டைமுக்கு லஞ்சுக்கு நிறுத்துகிறாங்க. ஸோ லஞ்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் டின்னருக்கு பார்த்தோம்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஹோட்டல்ஸ் இருந்தாலும் கூட மழை வர டைமில் நம்ம சாப்பிட போயிட்டு வர்றது ரொம்பவுமே சிரமம் தான். ஸோ இந்த பேக்கேஜில் டின்னருமே அவங்க இன்க்ளூட் பண்ணினா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி பார்த்தோம்னா அவங்க அரேஞ்ச் பண்ண ஸ்டே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஸ்பேஷியஸாகவும் க்ளீனாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்மே பார்த்தோம்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டே பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா இட்லி வித் மெதுவடை, சாம்பார் அண்ட் சட்னி ஆர் பூரி வித் பூரி மசாலா தராங்க. எல்லாமே லிமிட்டட் நம்பர்ஸ் தான். டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலை, வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 2 டேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓகேவாக தான் இருந்தது. சப்போஸ் நாம் இந்த சைட் சீயிங்கில் வராத பிளேசஸ் ஏதாவது விசிட் பண்ண விரும்பினாலும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அட் எக்ஸ்ட்ரா காஸ்ட்.
பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு நாங்கள் சூஸ் பண்ணது ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் தான். தீபாவளி டைமில் நாங்கள் மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்க்கு 10,600 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. எகெயின் நாம் போகிற சீசன் அண்ட் எத்தனை பேர் போகிறோங்கிறத பொறுத்து இந்த அமௌண்ட் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அண்ட் ஃபார் புக்கிங் அண்ட் அதர் என்கொயரிஸ் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்ட பார்த்தோம்னா இன்னும் கூட ஒரு சில டூர் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அந்த பேக்கேஜ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு அவங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நமக்கான பேக்கேஜை சூஸ் பண்ணி ஒன்ஸ் நாம் பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட் அண்ட் டேட்ஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா அட்வான்ஸாக ஒரு மினிமம் அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் புக்கிங் கன்ஃபர்மேஷனை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தோம்னா நாம் ரூம் செக் அவுட் பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அரேஞ்ச் பண்ணுற கேப் டிரைவர்ஸுமே பார்த்தோம்னா நம்ம கூட ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ நம்மளை ஜஸ்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு இல்லாமல் நாம் போகிற வர இடங்களை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான சுற்றுலா தகவல்களையும் நம்ம கூட ஒரு கைடு மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஊட்டி ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பேக்கேஜஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேக்கேஜை தவிர்த்து இந்த 3 நாட்களுக்கும் நமக்கு அங்கே இன்னும் எந்த மாதிரியான செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.